இன்னைக்கு வியாழக்கிழமை. இன்னைக்கு 6 மணிக்கெல்லாமே எழுந்துச்சிட்டேன். பல்லு தேய்ச்சி மூஞ்ச கழுவிட்டு வந்து பீரைக்கங்காய் இருந்தது, அதை சீவி கொடுத்தேன் பசங்களுக்கு. காலையில சத்துமாவு கஞ்சி குடிப்பாங்க பசங்க, அதை காய்ச்சி அவங்களுக்கு ஆத்தி கொடுத்தேன். என் சின்ன பொண்ணு ஆபீஸ் போறதுக்கு தினமும் வந்து சாத்துக்குடி ஜூஸ் பூஞ்சி கொடுப்பேன், அதை பூஞ்சி கொடுத்துட்டேன். வாட்டர் கேன் கழுவி தண்ணி பிடிச்சி வச்சேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால வியாழக்கிழமையே பூஜை சாமான் தேய்ச்சி வச்சிருவேன். எப்பயுமே பூஜை சாமான் வியாழக்கிழமையே தேய்ச்சி வச்சிடணும். வீடு வாசமும் பெருக்கி தொடச்சிடணும். வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாது. எப்பயுமே பூஜை சாமான் நான் புளி போட்டு தான் தேய்ப்பேன். புளி இல்லைன்னா எலுமிச்சம்பழம் போட்டு தேய்ப்பேன். பூஜை சாமான் தேய்ச்சிட்டு உடனே தொடச்சிடுவேன். இல்லைன்னா அது புளியா ஆயிடும். அந்த தண்ணி துணி வச்சு தொடச்சா பல பலன்னு இருக்கும், கருத்து போவாம இருக்கும். பூஜை சாமானுக்கெல்லாம் நான் குங்குமஞ்சள் வச்சுட்டேன். வாஸ்காலுக்கெல்லாம் என் பெரிய பொண்ணை வைக்க சொல்லிட்டேன். இதெல்லாம் செய்து முடிக்க 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதெல்லாம் அது இடத்துல வச்சுட்டு புள்ளியார் பூஜை ஆரம்பிச்சுட்டேன். புள்ளியார் பூஜை ஒண்ணு தயிர்ல பண்ணுவேன், இல்லைன்னா பால்ல பண்ணுவேன். வீட்டுல சிலை இருந்தாலும் தினமும் அபிஷேகம் பண்ணணும். நான் இன்னைக்கு தயிர் வச்சு அபிஷேகம் பண்றேன். இது வந்து புத்திர பாக்கியத்துக்கு நல்லது. அலங்காரம் பண்ணிட்டு விளக்கெல்லாம் எண்ணெய் ஊத்தி திரி போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேம்மா. வணக்கம்மா.